காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். மாநில அரசாங்கம் விவசாயிகள் கேட்க வேண்டியதில்லைன்னு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல், அந்த நெல் முட்டையெல்லாம் அதிமுக ஆட்சி கண்டு உடனுக்குடன் அந்த நேரடி நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கில் வர வச்சாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு விவசாயிகளிடத்தில் அந்த கொள்முதலாம் திறந்த வெளியில் அடிக்கிறதுனால மழை காலத்தில் பெஞ்சு இன்றைக்கி பல விவசாயிகள் நஷ்டமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் 1538 டன் அரிசி 2022ஆம் ஆண்டு செஞ்சு சரியாக பாதுகாக்காத காரணத்தினால 15,380 மூட்டை நெல் அரிசி வீணாக போயிட்டுது. அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல விவசாயிட்டிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நிலையம் முறையாக பாதுகாக்காத காரணத்தில் நிறைய வீணாகப்பட்டு விட்டது. இதனால் அரசாங்கத்துக்கு நிறைய இழப்பீடு அதிகமாக உள்ளது. அதே போல் சிறு குறு நடுத்தர சொன்னாங்க, கொரோனா காலம் அப்போ கூட நிறையா உதவி செஞ்சோம் அந்த திட்டத்துக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமுள்ள நாடு தமிழ்நாடு. அதை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. அதை முறையாக அவ்வப்போது நான் அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தை சேர்ந்த அந்த தலைவர்கள் அவளை சார்ந்தவர்கள் என்னை சந்தித்து அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சு வந்தோம். அதை மீண்டும் செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். வாழை சொன்னாங்க, வாழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மதிப்பு கூட்டிய பொருள் தயாரிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தயாரிப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் செய்வதற்கு அதிமுக அரசு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து, அதே போல் இங்கே அது நீங்கள் அதை மனுவாக கொடுங்க, அதில் என்னென்னு இருக்குதோ நான் அதை பார்த்து நாங்கள் செயல்படுத்துகிறோம். சங்கீதா என்பவர் இங்கே பேசினாங்க, நம்முடைய சத்துணவு சாப்பிட்ற குழந்தைகள்லாம் கொடுக்கணுன்னாங்க. ஏற்கனவே ஆவின்லேயே நாங்கள் நிறையா தயாரிச்சிட்ருக்கிறேன். நான் ஆவின் சேர்மனாக இருந்தேன். நான் 1992லேருந்து 96 வரைக்கும் இருந்தேன். அப்பொழுது தான் முதலாக எங்களுடைய சேலம் டைரி தான் அகில இந்திய அளவில் நாங்கள் தேசிய விருதுகளை பெற்றோம். அதே மாதிரி நான் சேர்மனாக இருக்கும்போது அப்போவே 5 கோடி ரூபாய் லாபம் ஈற்றி நான் டெபாசிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலத்திலேயே. அதனால் அந்த ஆவினை பற்றி எனக்கு நல்லா 3 ஆண்டு காலம் அதில் நல்லா இருந்து விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு அதில் உதவி செஞ்சோம். உங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் பார்க்குறோம், எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம். அதே போல் அந்த இங்கே கூட இன்னும் பல பேர் பேசியிருக்கிறீங்க, விளையாட்டை பற்றி சொன்னாங்க, ஜிஎஸ்டி குறைக்க வேண்டியிருக்கிறாங்க. நான் மத்திய அரசோட தொடர்பு கொண்டு எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுக்குறோம். அதே மாதிரி டாக்டர் சிவகுமார் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர்கள் இந்த காப்பகத்தை பற்றி பேசினாங்க. முதியோர் நான் பல இடத்துல முதலமைச்சர் இருக்கும்போது சென்றபோது எங்களுடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவை விதி 110 கீழே அறிவித்து 4,86,000 பேர் கொடுத்தோம். 4,85,000 முதியோர்களுக்கு எங்களுடைய மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதே மாதிரி ஆப்டிக்கல் சேர்ந்த அதுவும் ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஜிஎஸ்டி ஏதோ மாற்றம் வருதா குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம். அது என்னென்னலாம் அதில் என்ன சாத்தியமாக இருக்குதோ அது ஏன்னா 2 வரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5, 12, 18, 28 போக இப்போ 2 வரி சொல்லுதா, 1 ஸ்லாப் 2 4 ஆக்குறாங்க. அதை எந்தெந்த பொருள் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். நீங்கள் மனுவாக கொடுங்க, நாங்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சரோட தொடர்பு கூட நாங்கள் செயல்படுத்துகிறோம். இங்கே வந்திருந்து நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க. நான் இங்கே பல பேர் பேசுவதாக இருந்தது. நேரத்தினுடைய அறிவை கருதி ஒரு சிலர் தான் பேச முடிஞ்சது. பேச வாய்ப்பு இல்லாத மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி விவசாய பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.